உங்க பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகுங்க, மார்க் பெருகுங்க, பாதுகாப்பு பெருகுங்க, தலையா இருக்க தயவு பெருகுது. இப்படி பாடுங்க. தன்னுடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் தேவனுடைய உறவையும் தேவனுடைய அன்பையும் அவன் சந்தேகிக்கவில்லை. நீங்க எதெல்லாம் விசுவாசிக்கணும்? எழுதி தந்திருக்கிற அத்தனையையும் நீங்க விசுவாசிக்க முடியுமே. பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற 82வது அவருடைய அனந்த ஞானம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்திலேயே அதிசய விசுவாசம். முதல் புஸ்தகத்திலேயே நம்முடைய முற்பிதாக்கள் 3 பேரு சூப்பர் நேச்சுரலா பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குது பாருங்க. முதல் புஸ்தகத்திலேயே அதைத்தான் இன்றைக்கு நாம தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் விசுவாசத்துல சக்க போடு போட்டிருக்காங்க. நீங்களும் அவர்களோடு சேர்ந்து விசுவாசித்து பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் நாலேஜ். எல்லாமே அறிவுல தான் இருக்குங்க. ரைட்? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் ஃபெயிலியரா இருக்காங்க. அறிவில்லாமையால் ஆரோக்கிய குறைவோடு இருக்கிறார்கள். அறிவு இல்லாததுனால ஐஸ்வர்ய குறைவோடு இருக்கிறார்கள். ரைட்? என் ஜனங்கள் அறிவில்லாமல் வியாதியோடு, வியாகுலத்தோடு, விரக்தியோடு, விபத்துக்களோடு வாழ பழகிட்டாங்க. தேவனுடைய நாமம் மைமைப்படுவதாக. நான் என்றைக்கு சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டேனோ கிருப கிருப கிருப, சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், குதூகலம் பெருகி கொண்டே இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? பெருக்கம் என்பது நம் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன். எதுலெல்லாம் பெருகுவீங்க தெரியுமா? ஹல்லேலூயா. கடன் கொடுக்கும் நிலைக்கு என்னை கர்த்தாவே உயர்த்தினீரே. கடன் கொடுக்கும் தேசங்களுக்கு, கடன் கொடுக்கும் நிலைக்கு என்னை கர்த்தாவே உயர்த்தினீரே. கடன் பிரச்சனையே நீ ஓடிவிடு, ஒரு நாளும் எழும்பாதே. ஓ கடன் பிரச்சனையே நீ ஓடிவிடு, ஒரு நாளும் எழும்பாதே. ஏன்? அதான் என் தலையெழுத்துப்பா. பெருக்கம் என்பது என் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இடங்கொள்ளாமல் பெருகுகின்றன. உன் பிள்ளை உனக்கு ஞானம் பெருகுது, படிப்பதற்கு வாஞ்சை பெருகுது. பெருக்கங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகுங்க, மார்க் பெருகுங்க, பாதுகாப்பு பெருகுங்க, தலையா இருக்க தயவு பெருகுது. இப்படி பாடுங்க. பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகுது, படிப்பதற்கு வாஞ்சை பெருகுது, மார்க் பெருகுது, பாதுகாப்பு பெருகுது, தலையா இருக்க தயவு பெருகுது. ஏன்? பெருக்கம் என்பது நம் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல். எப்போ வேதமெங்கும் எனக்கு இதுதான் புரியுதுப்பா. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்களே இடங்கொள்ளாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தேவையான அந்த விசுவாசத்தினாலே ஆதியாகமத்திலே வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எப்படி செயல்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. சகல சத்தியத்திற்குள் எங்களை வழி நடத்துகிற தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவர். ஆபிரகாமின் விசுவாசத்தை முதலாவது பார்ப்போமா?
அவனுக்கு பேர் என்ன? விசுவாசியின் தகப்பன். இன்னொரு பேர் என்ன? தேவனுடைய நண்பன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய நண்பன். அநேக காரியங்கள்ல கீழ்ப்படியலைங்க. ரைட்? அநேக காரியங்கள்ல கீழ்ப்படியல. ஒன்றே ஒன்றிற்கு தான் கீழ்ப்படிந்தான். அது நிமித்தமாக தேவன் அவனை நீதிமானாக பார்த்தார். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். The book of Genesis chapter 15 verse 6. அவன் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவ்வளவுதாங்க. எப்போ விசுவாசித்தார்? பாவம் செய்யும் பொழுது விசுவாசித்தார். எதை விசுவாசித்தார்? தேவன் என்னோடு இருக்கிற உறவை டிஸ்கனெக்ட் பண்ண மாட்டார். தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பை குறைத்து கொள்ள மாட்டார். தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறைத்து கொள்ள மாட்டார். ஆமா, நான் தேவன் எனக்கு தந்த சாராளுக்கு விரோதமா துரோகம் பண்ண, பச்சை துரோகம் பண்ண, ஆனாலும் தேவனுடைய உறவு மாறாது, அன்பு மாறாது, ஆசீர்வாதங்கள் மாறாது. என்னை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற திட்டங்களை மாற்ற மாட்டார் என்கிற காரியத்தில் விசுவாசித்தாங்க. எஸ், விபச்சாரம் பண்ணா அன்பு மாறவில்லை. ரைட்? மனைவியை காட்டி கொடுத்தாங்க. மனைவி இல்ல, நீ கூட்டிட்டு போங்கிறான். தேவனுடைய அன்பும் திட்டங்களும் ஆசீர்வாதமும் மாறிட்டா. ஹல்லேலூயா. ஓ, தன்னுடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் தேவனுடைய உறவையும் தேவனுடைய அன்பையும் அவன் சந்தேகிக்கவில்லை. ரைட்? ஆகவே தேவன் என் மீது வைச்சிருக்கிற அன்பை குறித்து அவனுக்கு விசுவாசம் பெருகிட்டே இருந்ததுங்க. இரண்டாவது, அவன் எதை விசுவாசித்தான் பாருங்க. நம்ம அடிக்கடி சொன்னதுதான். ரோமர் 4 எழுதியிருப்பாருங்க. சரீரமும் செத்து போச்சு, கற்பப்பையும் வழிபாடு நின்று போச்சுங்க. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? இதை மறக்க கூடாது. என்னுடைய வியூவர்ஸ், நீங்க அங்கே ரோமர் 4வது அதிகாரம் 18, 19, 20 மறக்க கூடாதுங்க. அவன் எப்படி விசுவாசித்து தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்தான் பார்ப்போம். The book of Romans chapter 4 verses from 18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் 21வது வசனம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானாங்க. எப்போ? ஆதியாகமம் 15வது அதிகாரத்துலங்க. ஐயா, அவனுக்கு 66 புஸ்தகங்கள்ல அரை புக்கு கூட இல்லைங்க, பிரிண்டட் ஃபார்மட்ல இல்லையே. அவனுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசம் இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் இல்லை, இந்த வசனம் இல்லைங்க, இவ்வளவு வசனம் இல்லை. அப்பொழுது நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமினாலே தேவனை அந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியுமானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னால அதை விட பெரிய அளவுக்கு விசுவாசிக்க முடியும். பிரச்சனை என்னன்னு சொல்லட்டா இல்ல கணேசன் இப்போதே சொல்லட்டுமா? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு, அவனுடைய விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துவதற்கு என்னதில்லை, சபைன்னு ஒண்ணு இல்லை. ரைட்? சபனி இருந்தா என்ன ஆகும்? ஆபிரகாம், லுங்கிய தூக்கி காட்டு, உன் முழங்கால எவ்வளவு என்ன இருக்கு, கரை பிடிச்சிருக்கு, கரடு முரடா இருக்கா, நீ காலையில ஒழுங்கா ஜெபம் பண்ணியா? கேட்க ஆள் இல்லைங்க. விசுவாசமாகிய கப்பல் ஸ்திரமாயிடுச்சு. கரெக்டு தானேங்க? அநேகர் என்னிடத்துல போன் பண்ணி சிரிக்கிறாங்க. பிரதர், இந்த செய்தியை நான் ஒரு 30 வருஷமா முன்னாடியே கேட்டிருந்தானா, என் புருஷன் கொரோனாவில் இறந்துட்டாரு, நான் உயிரோட எழுப்பியிருப்பேனே.
குற்ற உணர்வை உண்டாக்குகிற செய்திகளை பேசுகிறவர்கள் பிசாசினிடத்தினுடைய ஏஜெண்டுகள். குற்ற உணர்வை உண்டாக்கி உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கிமார்கள் யார் தெரியுமா? பிசாசுக்கு ஏஜெண்டுகள். ஏன்? விசுவாசமாகிய கப்பல் உடைஞ்சிட்டா போதும்பா, நீ கரை சேர முடியாது இல்லவா? அது பிசாசுக்கு தெரியுது, உனக்கு தெரியல. ரைட்? அப்போ ஐயா, முதல் 15வது ஆதியாகமம் புஸ்தகத்துல இருந்த ஆபிரகாமால அந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியும் என்றால், இந்த 21வது நூற்றாண்டிலே வாழுகிற இறை மகனாகிய உன்னால அதை விட பெரிய ஆசீர்வாதத்திற்கு தேவனை விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். 2வது ஈசாக்கு கதையை கேட்போமா? அவனுக்கும் சர்ச்சின்னு போறதுக்கு ஒன்றும் இல்லை. அது பெந்தேகோஸ்தே சபை, சிபிஎம்லாம் இல்லை. சிஎஸ்ஐக்கும் போனீங்கன்னா விசுவாசம் பெருகவும் செய்யாது, குறையவும் செய்யாது. 8:30 மணிக்கு உள்ள போறீங்க, இதே விசுவாசத்தோட வெளியே வந்துடலாம். அநேக சபைகள்ல 8:30 மணிக்கு நீங்க உள்ள போகும்போது கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, வெளியே வரும்போது 0க்கு வந்துடுது. ஏன்? சுயநீதியை பேசுவார்கள். எது சுயநீதி? நீ எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாய் என்பது சுயநீதி. நீ எவ்வளவு ஜெபம் பண்ணுகிறாய் என்று கேட்பது சுயநீதி. உன் ட்ரெஸ்ஸையா இந்த கலர் என்று கேட்பது சுயநீதி. இவைகள் பிசாசிடத்திலிருந்து வர்ற உபதேசம் என்பதற்கு அடையாளம் என்னன்னு சொல்லட்டுமா? நீ அந்த செய்தியை ஒரு மணி நேரம் கேளு, விசுவாசம் பெருகி விட்டது என்றால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. உன்னுடைய விசுவாசம் குன்றி போய் விட்டது என்றால் அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஈசாக்கு யாரை எப்படி ஆசீர்வதிக்க பாருங்க. அவன் பேரு எத்தன்க, பச்சை துரோகம் பண்ணுகிறான். தன்னுடைய சகோதரனை வீணனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு போகணும்னு ஆண்டவர் சொல்றாருங்க. தன்னுடைய சகோதரனுக்கு பச்சை துரோகம் பண்றா. அவனுக்கு பேரு எத்தன். அந்த எத்தனுக்கு எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. வாசிக்கட்டுமா? நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஐயா, இவன் எத்தன் என்று அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்குக்கு தெரியும். ஆனாலும் ஈசாக்கு எத்தனை, எந்த அளவுக்கு, எத்தனை ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 3, 4, 5வது வசனங்கள். தம்பியை எத்திட்டு ஓடுறாங்க, உயிர் காக்க ஓடுறான், துரோகம் பண்ணிட்டு ஓடுறான். ஈசாக்கு அவனை பிடிச்சி உட்கார, டே நீ தப்பு பண்ணிட்டான், நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லலைங்க. அவன் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான் பாருங்கள். இவன் சொல்றபடியே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அதான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்க பிள்ளை நல்லவனா கெட்டவனா இட்ஸ் நாட் யுவர் பிசினஸ். அவன் நல்லவனாக மாற வேண்டும் என்றால் நீ சாதகமாக அவனை ஆசீர்வதி. ஆதியாகமம் 28:3 எத்தனுக்கு எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள். ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். எத்தனுடைய அப்பா ஆசீர்வதிக்கிறாருப்பா. அப்போ ஈசாக்குடைய விசுவாசத்தை நோட் பண்ணுங்க. ஐயா, இவன் பெரிய தப்பு பண்ணிட்டு போறான், அக்கிரமம் பண்ணிட்டு போறான், தேவன் இவனை ஆசீர்வதிக்க மாட்டார் என்கிற பொய்யை நம்ப அவன் ஆயத்தல்ல. நான் சொல்லிட்டு ஆசீர்வாதம் தான். 2வது என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 28:4 தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். நான் கேட்கிறேன், என்றைக்காவது படிக்கிற உங்களுடைய மகன் அல்லது மகளை 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், ஒழுங்கா படிக்க மாட்டுங்க, மொபைலே பார்க்குறான், நீ என்ன சொல்லக்கூடாது, நீ உருப்பட மாட்டான்னு சொல்லாதீங்க. சொன்னபடியே ஆயிரும். என்ன சொல்லுங்க, தம்பி நீ IAS ஆகுறா, நீ IFS ஆகுறா, நீ இந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரி ஆகுறா, இப்படி சொல்லி ஆசீர்வதிங்க. அவன் எத்தனாகவே இருக்கட்டுமே. எதற்காக இது பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்? உன் பிள்ளை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரிப்பா, நீ சொன்னபடிதான் ஆகும். சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. உன் பிள்ளைய IAS ஆகுவா என்று சொல்லு மகனே, சொல்லு மகளே. ரைட்? இந்த தேசத்தின் பிரதம மந்திரி ஆகுவா என்று சொல்லு. எத்தனை இப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்றால், அதுதான் என்னுடைய கேள்வி. எம்டி ஹேண்டடா போறாங்க, பரதேசியாய் நீ போக போற தேசத்தையே உனக்கு தருவாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே இந்த ஈசாக்காலை இப்படி விசுவாசித்து ஆசீர்வதிக்க முடியும் என்றால் 66 புஸ்தகங்களையும் பெற்றிருக்கிற தெய்வ ஜனமே, நீ என்னைக்கு உன் பிள்ளை அப்படி ஆசீர்வதிக்க போறா?
ரைட்? ஐயா, இதை தேவன் எப்படி கன்ஃபார்ம் பண்றா நீ பார்ப்போமா? அதிர்ந்து போவீங்க. அதே சாப்டருங்க, அதே ஆதியாகமம் 28ல இப்ப தேவனுக்கு வெளியே வழியே இல்லை, கட்டி போட்டுட்டா. யாரு? ஈசாக்கு. இவன் ஆசீர்வச்சிட்டா. எத்தன் உயிர் தப்புவதற்கு ஓடி காட்டுக்குள்ள தங்கி இருக்கும் பொழுது தேவன் அங்க அப்பியர் ஆகி என்ன சொல்றாரு பாருங்க. அப்பா சொன்ன வார்த்தையை கன்ஃபார்ம் பண்றாருங்க. நான் அதை வாசிக்கிறேன். 28:13 வசனத்திலிருந்து சில வசனங்கள் பாருங்க. Genesis 28 verses from 13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். அப்பா பாப்பா, இது இங்க யார் சொல்லி அனுப்புறா? அவங்க அப்பா ஈசாக்கு சொல்லி விசுவாசத்தை பாருங்க. ஈசாக்குடைய விசுவாசத்தை, நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய்ங்கிறார் ஆண்டவர். ஆமேன்கிறாருங்க. அதோடு விடவில்லை அருமையானவர்கள். இன்னும் என்ன சொல்றாரு பாருங்கள். உன் சந்ததி பூமியின் தோலை போல இருக்கும். 28:14. எத்தனாகிய யாக்கோபே, உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். எத்தனாகிய யாக்கோபே, நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். எத்தனாகிய யாக்கோபே, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 15வது வசனம். எத்தனாகிய யாக்கோபே, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, எத்தனாகிய யாக்கோபே, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். எத்தனாகிய யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்பா பாப்பா, நம்பவே முடியலங்க. ஈசாக்கையும் நம்ப முடியல, யாக்கோபையும் என்னால நம்ப முடியல. இப்படி அப்பா அள்ளி கொட்டுவாங்க. வெள்ளம் போல ஆசீர்வாதம். சேர்ந்து கொள்ளுங்க, தேவனோடு சேர்ந்து கொள்ளுங்க, ஆபிரகாமோடு சேர்ந்து கொள்ளுங்க, ஈசாக்கோடு சேர்ந்து கொள்ளுங்க. எத்தனாகிய யாக்கோபு அடுத்ததுல போடுறான் பாருங்க. நான் அதை வாசிக்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்ன? ஆதியாகமத்திலேயே சூப்பர் நேச்சுரலா பிலீவ் பண்ணாங்க இன்றைய சபை. 21 ஆண்டுகள் தேவனை நம்ம வஞ்சித்து விட்டோங்க. ஏன்? விசுவாசமாகிய கப்பலை உடைக்கிறது தானே உங்க அஜெண்டா நம்பர் 1. எப்படிங்க இந்த எத்தனுக்கு அவங்க அப்பா சொன்ன ஆசீர்வாதத்தை தேவன் கன்ஃபார்ம் பண்றாருங்க. நம்முடைய தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபன் தேவன் என்று சொல்லப்படுவதற்கு வெட்கப்படலையா? கண்மூடித்தனமாக தேவனை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஒருத்தர் சொல்றாரு, பிரதர், எனக்கு எங்க சபைக்கு போனா கண்டிப்பா விசுவாசம் குறையுது. ஆனா நான் போகலைன்னா திங்கக்கிழமை பாஸ்டர் வந்துருவாரு. எத்தனை வருஷம் அந்த சர்ச்சுக்கு போறீங்க? 20 வருஷம். எல்லாத்தையும் இழந்திருப்பீங்களா? பிரதர், கரெக்டா சொல்றீங்க. என் மனைவி இறந்து போயிட்டா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, இன்னொரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, ஒரு மருமகனை காணும். நான் சொல்லிட்டேன், எப்பா 20 வருஷம் உனக்கு ஒன்றும் கிடைக்கலங்கிறா, ஒரு 3 மாதங்களுக்கு அந்த சர்ச்சைக்கு போகாம என்னுடைய செய்திகளை நான் இலவசமாக அனுப்புறேன், கேட்டு பாருமா. உன்னை தேடி உன்னுடைய பாஸ்டர் வந்துடுவார். சிஸ்டர், எப்படி சிஸ்டர் இப்போ நல்லா இருக்கீங்க? 20 வருஷம் படாத பாடுபட்டீங்களே. பாஸ்டர், நான் சத்தியத்தை சரியாக அறிஞ்சிட்டேன். என் தேவன் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்து கொண்டிருக்கிற நீங்க மனம் திரும்புங்கள். மனம் திரும்புவதற்கு ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை 3 மாதங்கள் கேளுங்க. உங்க அவிசுவாசம் ஓடிரும். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து போதிப்பீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், உங்க பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் வாழுவார்கள் என்று சொல்லுவீர்களே. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, இந்த ஈசாக்குடைய இன்னொரு விசுவாசம் பாருங்க. பஞ்ச காலத்துல உதைக்கிறாங்க. கொழுப்பு தானே. அவன் மனைவியாகிய ரெபெக்காலே சொல்லியிருப்பான். எங்க வீட்டம்மா தான் கண்டிப்பா சொல்லிடுவோம். எங்க அறிவு இருக்காங்க, பஞ்ச காலத்துல போய் விதைக்கிறீங்க. ஐயா, அதுதான் ஈசாக்கின் விசுவாசம், ஆதியாகமத்துல விசுவாசம். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் a loving daddy we have. 2 தான் முக்கியம் அருமையானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 தான் பிரதானமானவை. 1, உங்களை நிபந்தனை இல்லாமல் உங்கள் தகப்பனாகிய தேவன், அவருடைய குமாரனை உங்களுக்காக பலியிட்ட உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய அன்பு நிபந்தனை இல்லாதது. வசனம் என்ன சொல்லுகிறது?
நியாயப்பிரமாணமோ கட்டளையோ அதனுடைய உறுப்பு கூட நிறைவேறுன்னு சொல்லியிருக்கு. அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. அந்த எழுத்தினுடைய ஒரு உறுப்பு கூட மாறாது. எப்படி தெரியுமா? சிலுவையில் இதற்குரிய தண்டனைகளை எல்லாம் அவருடைய குமாரன் மேலே வச்சிட்டு அந்த தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டதுனாலே அந்த நியாய பிரமாணத்துடைய ஒரு புள்ளி கமா கூட மாறாதுங்க. கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஜீசஸ் அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கினாருங்க. எனவே எனக்கு தண்டனை கிடையாதுங்க. அந்த கமா புள்ளி கூட சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டு ஆயிற்று. தைரியமாக நீங்கள் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிங்கள். தைரியமாக உங்கள் சபையாரை ஆசீர்வதியுங்கள். தைரியமாக உங்க மகன் அல்லது உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி வெளியே போறாளா, மனைவி ஆசீர்வதிங்க. மகளே, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் அற்புதம் செய்வாய், நீ வருகையிலும் அற்புதம் செய்வாய். ஆசீர்வதிங்க. நீங்க பாருங்க, ஈசாக்கு யாக்கோபை இப்படி சொல்லி ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நான் நினைக்கிறேன் கர்த்தர் அவனை அப்படி ஆசீர்வதிச்சிருக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்த பிசாசானவனை என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள், சக்சஸ்ஃபுல்லாக வாழுகிறார்கள், வையகத்தையும் வாழ வைக்கிறார்கள். அப்பல போ சாத்தானே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. பாருங்கள், அடுத்து யாக்கோபுடைய இந்த விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியமா இருக்குங்க. எங்க ஆதியாகம புஸ்தகத்துல அவன் என்ன விசுவாசிக்கிறான் பாருங்க. எனக்கு என்ன வேணும்? எங்க மாமனார் என்னை 14 வருஷம் ஏமாத்திட்டாரு. நான் வந்த பிறகுதான் அவரே செழிப்பாயிருக்காரு. அவர் ரொம்ப மோசமான ஆளு, ரொம்ப கன்னிங்கான ஆளு, ரவுடித்தனம் பண்றாரு. அவருடைய ஆட்டை நம்ம வாங்க முடியாது. உடனே ஒரு கன்னிங்கா ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். என்ன அக்ரிமெண்ட் போடுறான்? என்ன யோசிக்கிறான்? எப்ப கொளுத்த ஆடுகளினால நமக்கு 2 பரிவாரம் உண்டாகணும். அப்போ கொளுத்த ஆடுகளுக்கு என்ன செய்கிறது? ரைட். உடனே அவன் என்ன செய்யல, 40 நாள் நான் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி கொளுத்த ஆடுகளை பொலிய பண்ணி என்ன செய்ய போறேன்? 2 பரிவாரங்கள். இந்த பக்கம் 1,00,000 ஆடு, இந்த பக்கம் 1,00,000 ஆடு, இந்த பக்கம் 2000 வேலைக்காரங்க, இந்த பக்கம் 2000 வேலை, 2 பரிவாரங்கள். எப்படி உண்டாக்கணும்? 40 நாள் உபவாசம் பண்ணி. அப்படி அவன் நினைக்கிறாங்க. எதை விசுவாசிக்கிற தெரியுமா? சூப்பர் நேச்சுரல பிலீவ் பண்றான். என்ன சூப்பர் நேச்சுரல்? எப்ப எனக்கு கொளுத்த ஆடுகளா வேணும். என்ன செய்யணும்? கொளுத்த ஆடுகள். அதுக்கு ஒரு அடையாளம். மாமனாரை ஏமாத்தணும்ல, அதுக்கு ஒரு அடையாளம் வைக்கிறான் பாருங்க. வரி நான் நினைச்சா, நான் ஆசீர்வதிச்சா போடுகிற நல்ல குட்டிகள் எல்லாம் வரி வரியா தான் விழும் என்கிற விசுவாசம். இன்னைக்கு தலைப்பு என்ன? ஆதியாகமத்திலேயே அதிசய விசுவாசம். ரைட். அப்போ 66 புஸ்தகங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம பயங்கரமா விசுவாசிக்க முடியுமே. ஹல்லேலூயா. ஓ, நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே ஆதியாகமம் 30வது அதிகாரம் 41 சில வசனங்களை வாசிக்கட்டுமா? அந்த எத்தனாகிய யாக்கோபு எதை விசுவாசிக்கிறான் பாருங்கள். 30:41. பலத்த ஆடுகள் பொலியும் போது அந்த கொப்புக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். எதை போடுவான் தெரியுமா? அவனுடைய சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்தை பாருங்க. ஒரு மரக்கொம்ப மரத்துல கிளைகளை வெட்டி அதன் தோலை பீல் ஆஃப் பண்றான், வரி வரியா ஆக்குறான். ஒரு 25 கம்பு ரெடி பண்ணிட்டான்னு வைங்களேன். நல்ல ஆடு பொலியும் பொழுது, மேட் பண்ணும் பொழுது என்ன செய்யறான்? அந்த குச்சிகளை கீழே போட்டு வைக்கிறான் தண்ணி குடிக்கிற இடத்துல. அது பொலியும் பொழுது எல்லாம் கொளுத்த ஆடுகளாய் போடும் என்று அந்த எத்தனால எப்படிங்க விசுவாசிக்க முடிந்தது? இந்த கேள்வி தப்பு. 66 புஸ்தகங்களை பெற்றிருக்கிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இப்படி சூப்பர் நேச்சுரலா பிலீவ் பண்ணாம இருக்க முடியுதுங்க? பாருங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் என்ன செய்தான்? பலத்த ஆடுகள் பொலியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். 42வது வசனம். பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தது. 43வது வருஷம். இவ்விதமாய் அந்த புருஷனாகிய அந்த எத்தன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான்.
ஏன்? சூப்பர் நேச்சுரலை பிலீவ் பண்றோம். இந்த கேள்வி என்ன? எத்தனாகிய யாக்கோபாலே இப்படி சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்கை பிலீவ் பண்ண முடியும் என்றால், தட் இஸ் த கொஸ்டின். அதைத்தான் நம்ம டீல் பண்றோம். ஆதியாகமோ புஸ்தகத்திலே கீழ்ப்படியாத ஆபிரகாமாலே விசுவாசிக்க சூப்பர் நேச்சுரலை பிலீவ் பண்ண முடியுதுங்க. அடுத்தது யாரு? ஈசாக்கு. எத்தனாகிய தன்னுடைய மூத்த குமாரனை பயங்கரமாக விசுவாசித்து பயங்கரமாக ஆசீர்வதிக்க முடியும் என்றால், எத்தனாகிய துரத்தப்பட்ட பயந்தாங்கொள்ளியாகிய துரோகியாகிய எத்தனாலே தேவனை இப்படி சூப்பர் நேச்சுரல் பிளஸிங்க அவனால விசுவாசிக்க முடியுமானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களை நீங்க எதெல்லாங்க விசுவாசிக்கணும்? எழுதி தந்திருக்கிற அத்தனையையும் நீங்க விசுவாசிக்க முடியுமே. ரைட்? என்ன எழுதி தந்திருக்கிறாரு? எப்போ மற்றதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இயேசு சொன்னதை பாருங்க. இதை கேட்கிற நீங்கள் யாருங்க? வசனத்தினாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். உள்ள போகல. நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். விசுவாசிக்க முடியல. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நம்ப முடியல. வேற என்ன? யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். தூக்கி ஓரமா வச்சாச்சு. நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனாலே என்ன கிடையாது? மரணம் கிடையாது. தூக்கி ஓர வச்சாச்சு. ஏன் விசுவாசிக்க முடியல? முற்பிதாக்களாலே ஏன் விசுவாசிக்க முடிந்தது? 21வது நூற்றாண்டு தேவனுடைய பிள்ளைகளால ஏன் விசுவாசிக்க முடியல? மெயின் ரீசனா சொல்லட்டுமா? நீங்க சபைக்கு போறீங்க, அவர்கள் போகிறதுக்கு சபை என்று ஒன்று இல்லை. சபையில என்ன சொல்லி தருவாங்க? மனித நீதி. நீ இதெல்லாம் செய்தாதான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற பொய்ய தன்னுடைய ஏஜென்ட்டுகள் மூலமாக பிசாசு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ப வச்சுட்டான். சதா குற்ற உணர்வு. ஐயா, விசுவாசத்திற்கு முதல் எதிரியே குற்ற உணர்வு தாங்க. உங்க மனசாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அந்த பயங்கரமான கீழ்ப்படியாமைக்குள் போன ஆபிரகாமாலே தேவனை விசுவாசிக்க முடிஞ்சது. ஏன்னா மனசாட்சியை காத்து கொண்டான். ரைட்? எத்தனாகிய யாக்கோபை அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தால் நிரப்ப முடிஞ்சது. ஈசாக்கு மனசாட்சியை காத்து கொண்டான். எத்தனாலே சூப்பர் நேச்சுரலா பிலீவ் பண்ண முடிஞ்சது? மனசாட்சியை காத்துட்டாங்க. வேற மேட்டரே கிடையாது. ஹல்லேலூயா. நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த காலத்தில் வாழுகிற நீங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் அநேக காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியாம தான் இருப்பீர்கள். அவைகளின் மத்தியிலும் உங்களுடைய மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவனால் உங்களை பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்க முடியும். ஐயா, அப்ப நான் எங்கள் கேளுங்க, ஆண்ட்ரூ, பில் ஜான்சன் இவருடைய செய்திகளை கேளுங்கள். நபருடைய செய்தியை கேள்வியினாலே விசுவாசம் பெருகும். கேடுகட்ட கேள்விகளை கேட்டால் உங்கள் விசுவாசமாகிய கப்பல் நொறுக்கப்படும். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.